மார்க்கெட் ஓவராலா கீழே இருக்கிறப்ப எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மொமெண்டம் கெயின் ஆயிட்டு இருக்கோ அதை தான் நம்ம பார்ப்போம். பட் மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்போது இந்த பங்குகளே ஸ்ட்ராங் டெக்னிக்கல்ஸோட நல்லாவே ஷைன் ஆகும். ஸோ இன்னைக்கோட காணொலியில நம்ம எந்த பங்குகள்லாம் வந்து கன்சாலிடேஷன்ல இருந்திருக்கு பல வருடங்களா இப்போ வந்துட்டு அதனுடைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். டவ் தியரி படி ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஒரு லாங் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் டெக்னிக்கல் கேட்டலிஸ்டா பார்க்கப்படுது. ஒரு குட் சான்ஸ் இருக்கு ஸ்ட்ராங் மொமெண்டம் பிடிக்கிறதுக்கு. முதல் நிறுவனம் வந்து மணப்புரம் ஃபினான்ஸ். இந்த நிறுவனத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மணப்புரம் என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனின்னு சொல்லலாம். அவங்களுடைய கோர் பிசினஸ் வந்து கோல்ட் லோன் கொடுக்கறது, மைக்ரோ ஃபினான்ஸ், ஹோம் லோன், வெஹிக்கிள் ஃபினான்ஸ், MSME லெண்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மணப்புரத்துக்கு 5000க்கும் மேற்பட்ட பிரான்ச் இருக்கு இந்தியாவில். இந்த நிறுவனம் மல்டிபிள் செக்மெண்ட்ஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. பட் சிம்பிளிஃபை பண்றதுக்காக அதனுடைய 2 கேட்டகரிஸை நம்ம பார்க்கலாம். பிசினஸ் செக்மெண்ட் பார்த்தோம்னா முதல் விஷயம் வந்து கோல்ட் லோன் அண்ட் அதர்ஸ். மணப்புரம் தான் இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் கோல்ட் லோன் NBFC இருக்காங்க. இந்த செக்மெண்ட் வந்து 74% அவங்க ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. 2015 இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் NBFC இந்த ஆன்லைன் கோல்ட் லோன் அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. OGL வந்து 79% அவங்களுடைய டோட்டல் கோல்டு ஆசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல வருது. மெயினா வந்துட்டு ஏன்னு பாத்தீங்கன்னா ஆக்சசபிளா இருக்கு, கன்வீனியன்டா இருக்கு. 63% அவங்களோட கோல்ட் லோன் பிசினஸ் வந்து சவுத் இந்தியால இருந்து வருது. அதர் கேட்டகரியில என்னெல்லாம் இருக்குன்னா ஹவுசிங் பினான்ஸ், ப்ராப்பர்ட்டி லோன்ஸ், அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன்ஸ்லாம் இருக்கு. ரெண்டாவது வந்து மைக்ரோ பினான்ஸ். இந்த செக்மெண்ட் வந்து மீதிக்கு 26% ரெவென்யூ இந்த நிறுவனத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது வந்து அவங்களுடைய சப்சிடரியான ஆசிர்வாத் மைக்ரோ பினான்ஸ் லிமிடெட் வந்து ஹேண்டில் பண்றாங்க. இது மூலமா அவங்க மைக்ரோ பினான்ஸ் லோன்ஸ், அதுக்கப்புறம் லோ இன்கம் விமென்க்கு லோன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அக்டோபர் 2024ல RBI டெம்பரரியா வந்து ஆசிர்வாத பேன் பண்ணாங்க. ஏன்னா லோன் பிரைசிங் வயலேஷன்ஸ்க்காக. பட் இப்போ இந்த பேன் வந்து லிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஆசிர்வாத் வந்து மறுபடியும் அவங்களுடைய லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த பேன் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்தது இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸ்ல. இந்த இம்பாக்ட் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். Q3 FY25ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காவே இருந்திருக்கு. ரெவென்யூ வந்துட்டு 11% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் வந்துட்டு 2.8% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ எந்த இடத்துல NBFC வந்துட்டு அவங்களுடைய மோஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். அது வந்து 5.4% குவார்டர் ஆன் குவார்டர் கம்மியா இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா மெயின் ரீசன் வந்துட்டு வீக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஆசிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸோடது. ஸோ அது டைரக்டா ஏன் இம்பாக்ட் ஆச்சுன்னா இந்த RBI பேன்னால இம்பாக்ட் ஆச்சு. வீக்னஸ் வந்து பேட் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட்டும் 51%ல இருந்து 3761 crores ஃபால் ஆச்சு. இன்னொரு மேஜர் ரீசன் பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஃபால்க்கு என்னன்னா ஷார்ப் இன்க்ரீஸ் இருந்தது ப்ரொவிஷன்ஸ்ல. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் பாரோவர் டிஃபால்ட்னால ப்ரொவிஷன்ஸ் வந்து 4 times in 1 year வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இப்போ மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட் வந்து மறுபடியும் வந்திருக்கு. நம்ம இந்த சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் வந்து லாங் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்திருக்கு. 2021 இருந்து மார்ச் 2025 வரைக்கும் ரிப்பீட்டடா ரிஜெக்ஷன் பார்த்திருக்கு 215 to 220 லெவல்ஸ்ல. பட் ரீசெண்டா கடந்த ஒரு மாதத்துல ஸ்டாக் வந்து 220க்கு அபோவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பேசிக்ஸ் படி பல வருஷமா ஒரு ஸ்டாக் வந்து கன்சாலிடேஷன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. யூஸ்வலா இது எது சிக்னல் பண்ணோம்னா ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் மொமெண்டம் சிக்னல் பண்ணும். கரண்டா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. இது வந்து இன்வாலிடேட் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டாக் வந்து 194 லெவல்ஸ்க்கு கீழே ஃபால் ஆச்சுன்னா பிரைஸ் ஆக்ஷன் கிளியரா இருக்கு. ஸோ இப்போ இந்த நிறுவனத்துடைய ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இதனுடைய க்ரோத் பொட்டன்ஷியல், அதுக்கப்புறம் அவுட்லுக் தான். February 2025ல இந்த கம்பெனி வந்துட்டு 2 பில்லியன் வந்துட்டு ரேஸ் பண்ணலாம். அதுவும் வந்து குளோபல் மீடியம் டேர்ம் நோட்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபண்டிங் ஃபிளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. இது கூட சேர்ந்து இந்த நிறுவனத்துக்கு பெரிய பிளான்ஸ் இருக்கு. இந்த கோல்ட் லோன் செக்மெண்ட்ல என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த நிறுவனத்துடைய AUM ஓட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா 55% டோட்டல் AUM வந்து கோல்ட் லோன்ஸ்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்குது. மேனேஜ்மெண்ட் வந்து 15 to 20% ஆனுவல் growth இந்த கோல்ட் லோன்ஸ்ல இன்க்ரீசிங் டிக்கெட் சைசஸ்னால எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பிளஸ் RBI கைட்லைன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு புது பிளேயர்ஸ் எஸ்பெஷலா இந்த கோல்ட் லோன் ஸ்பேஸ்ல என்ட்ரி பண்றதுக்கு. ஸோ அதுதான் growth அவுட்லுக். இன்னும் உள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் சொல்றேன். லாஸ்ட் குவார்டர்ல மேனேஜ்மெண்ட் ஹைலைட் பண்ணிருக்காங்க ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இருந்திருக்கு இந்த GNPAல, அதாவது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்ல. ஸோ இந்த ஆசிர்வாத் செக்மெண்ட் படி இந்த ஹவுசிங்ல இப்படி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இப்படி இருந்திருக்கு. இந்த கிராஃப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரா ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்பீங்க. கம்பெனி வந்துட்டு
அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாட்டம் ஆஃப் த பிரமிட் பாரோவர்ஸ்க்கு சர்வ் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ வெதர் இஷ்யூஸ் அப்புறம் மைக்ரோ லெவல் சேலஞ்சஸ் இந்த ரீட்டைல் செக்மெண்ட்ல இருக்கிறதுனால இந்த ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் இதை எஃபெக்ட் பண்ணும். ஜான்வரியிலேருந்து கலெக்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கலாம் ஃபியூச்சருக்கு. சரி, இப்போ நம்ம சில ரேஷியோஸை பார்க்கலாம். இந்த நிறுவனத்துக்கு இந்த நிறுவனத்துடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ சிஏஆர் 30%, மீனிங் அவங்க வந்து 30% அவங்களுக்கு வந்து கேபிட்டல் இருக்கு. ஸோ இந்த டோட்டல் ரிஸ்க் வெயிட்டட் ஆசட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு. இன்னொரு கையில பிரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்தோம்னா 1.56 இருக்கு. இது கம்ஃபர்டபுளா வித் இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டா இருக்கு. அந்த ஆவரேஜ் வந்து 1.57 இண்டஸ்ட்ரி ஆவரேஜ். அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்துடைய காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து 10% மேல ஃபால் ஆயிருக்கு கடந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல. ஓகேங்களா, செப்டம்பர் 2024 படி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சில ரிஸ்க்கும் இருக்கு. மேஜர் ரிஸ்க் வந்து 63% கோல்ட் லோன் புக் வந்து ஸ்டில் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு சவுத் இந்தியால. ஸோ இது வந்து கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் ஹைலைட் பண்ணுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற நிறுவனம் வந்து HDFC லைஃப். சரி, முதல்ல இந்த HDFC லைஃப் நிறுவனத்தை பத்தி பார்த்துடலாம். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு நேம் வந்து கண்டிப்பா நீங்க எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ஆட் இல்லைன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட இருந்து. இதோட ப்ரொமோட்டர் குரூப் வந்து HDFC பேங்க். அவங்க வந்து 50.3% ஸ்டேக் வச்சிருக்காங்க. மார்க்கெட் ஷேர் பத்தி பார்த்தோம்னா HDFC லைஃப் இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட் லைஃப் இன்சூரரா இருக்காங்க. 11.1% ஓவரால் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. LIC அண்ட் பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாரும் இன்க்ளூட் பண்ணி. அண்ட் 15.7% ஷேர் வச்சிருக்காங்க இந்த பிரைவேட் மார்க்கெட்ல மட்டுமே. இந்த நிறுவனத்துடைய கோர் பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது. இவங்க இண்டிவிஜுவல் குரூப் ப்ராடக்ட்ஸ் ரெண்டையுமே கவர் பண்றாங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து அதை பிரேக் டவுன் பண்ண மாட்டோம் ஒவ்வொரு கேட்டகரி. பட் ஒன் திங் கிளியரா இருக்கு, ஷேர் ஆஃப் யூலிப்ஸ் வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து 20% க்ரோ ஆயிருக்கு கடந்த 2 வருடமா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நல்ல எக்விட்டி மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராடக்ட்ல வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் மிக்ஸ் ட்ரெண்டோட வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்டை இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டாக் பார்த்தோம் ஒரு லார்ஜ் டைம் ஃப்ரேம்ல லைக் மந்த்லி சார்ட்ல பார்த்தோம்னா HDFC லைஃப் வந்து ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எண்ட் ஆஃப் ஏப்ரல்ல ஒரு லாங் கன்சால்டேஷனுக்கு அப்புறமா IPOக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்துட்டு 330 லெவல்ல இருந்து 720 லெவல்ஸ் ரீச் ஆச்சு. 2021ல அது வந்து இந்த 720 வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு கன்சால்டேஷன்லேயே இருந்திருக்கு கடந்த 4 வருடங்களா. ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்ட் கொடுக்கவே இல்லை. பட் இந்த ரீசெண்ட் மல்டி இயர் பிரேக் அவுட்க்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு மொமெண்டம் காமிச்சிருக்கு. ஏன்னா அது வந்து 720 லெவல்ஸ்க்கு அபோவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் படி அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ரேட், அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரெண்ட் வந்து இந்த ஷார்ட்டஸ்ட் டைம்ல வந்து இந்த பிரேக் அவுட்ஸ்க்கு அப்புறமாவும் காட்டியிருக்கு. இந்த மொமெண்டம் வந்துட்டு எப்படி இன்வாலிடேட் ஆகப்படும் அப்படின்னா HDFC லைஃபோட ஸ்டாக் பிரைஸ் வந்துட்டு 650 கீழே போச்சுன்னா இது இன்வாலிடேட் ஆயிரும், இல்லைன்னா ஆகாது. பிரைஸ் ஆக்ஷன் கிளியரா இருக்கு. ஸோ டிலே இல்லாம அடுத்தது இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மெயினா எதுல இருந்து earn பண்ணுவாங்க? அவங்களோட பிரீமியம் கலெக்ஷன்ஸ்ல இருந்து. அண்ட் FY25ல HDFC லைஃப் வந்து ஒரு ஸ்ட்ராங் டோட்டல் பிரீமியம் கலெக்ஷன் சொல்லியிருக்கு. 13% இயர் ஆன் இயர் growth காமிச்சிருக்கு. கீ டிரைவர் இதுக்கு பிஹைண்டா என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் AP, அதாவது ஆனுவலைஸ் பிரீமியம் ஈக்குவலன்ட், இது வந்து 18% அதிகமாயிருக்கு. இது என்ன சௌந்தர்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி செல் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த பிரீமியம் வந்து இந்த பாலிசில இருந்து வர பிரீமியம் 18% க்ரோ ஆயிருக்கு ப்ரீவியஸ் பீரியட் கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நம்பர் ஆஃப் பாலிசிஸ் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் பர் பிரீமியம் பாலிசி வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியூ பிசினஸ் பிரீமியமும் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 75% கான்ட்ரிபியூஷன் வந்து டயர் 2 அண்ட் டயர் 3 மார்க்கெட்ல இருந்து வருது. ஸோ டீப்பா மார்க்கெட் பெனிட்ரேஷன் இது காட்டுது. ப்ராஃபிட்டபிலிட்டி படி பார்த்தோம்னா FY25ல PAT வந்து 1802 crores இருந்திருக்கு. 15% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ். மேஜர் கான்ட்ரிபியூட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 8% ஜம்ப் இருந்திருக்கு இந்த பேக் புக் ப்ராஃபிட்ல. அதாவது ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஓல்டர் பாலிசிஸ், அதாவது இந்த பேக் புக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு ரிட்டர்ன் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற ஓல்டர் பாலிசிஸ்ல இருந்து அப்படின்னு சொல்றது தான் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம். growth outlook நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இந்தியாவில் வந்து வெறும் 2.8% தான் இருக்கு. அதாவது ஒரு ஹியூஜ் ரூம் இருக்கு லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு. புது ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் வருதுன்னா கிளிக் டு அச்சீவ், PAR, அதுக்கப்புறம் சஞ்சய் ஆஜீவன், இதெல்லாம் வந்துட்டு சேவிங்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் செக்மெண்ட்டை நல்லாவே பூஸ்ட் பண்ணுது. எப்படி பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேஸ் பண்ணுது, அவேர்னஸ் ரேஸ் பண்ணுது, சோஷியல் டைனமிக்ஸே மாற்றுது. ப்ளஸ் கம்பெனிக்கு வந்து மேஜர் டெக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஸ்பயர் சொல்லிட்டு அவங்களுடைய டிஜிட்டல் கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு.
சில இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.97% இருக்கு. ஒரு ஹை ரேஷியோனா மோஸ்ட் ஆஃப் த பாலிசி செட்டில் பண்ணிட்டீங்களான்னு கேட்கலாம். பட் அவங்க கிட்ட ஃபியூவர் பாலிசிஸ் தான் இருந்திருக்கு. அதனாலவே ஸ்மாலர் பேஸ்னாலே ரேஷியோ கொஞ்சம் ஹையா இருந்திருக்கு. அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா 4th ரேங்க் இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ்ல. எம்பெடட் வேல்யூ வந்துட்டு சம் ஆஃப் நெட் அசெட் வேல்யூ, அதாவது NAV பிளஸ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் சொல்லுவோம். இது வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 55,000 கோடியா. பர்சிஸ்டன்சி ரேஷியோ எடுத்து பார்க்கலாம். இது வந்துட்டு எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்துட்டு அவங்களோட பாலிசியா ஆக்டிவா வச்சுக்கிறாங்க, பிரீமியம் எல்லாம் டைம்க்கு டைம் பே பண்றாங்களோ அதை சொல்றதுதான். 13th மந்த் பர்சிஸ்டன்சி வந்து 87%, மீனிங் 100 கஸ்டமர் இருந்தாங்கன்னா 87 பேர் வந்து 13 மாசத்துக்கு அப்புறம் கன்டினியூ பண்றாங்கன்னு அர்த்தம். 61st மந்தோட பர்சிஸ்டன்சி 63%, அதாவது 5 வருஷம் கழிச்சு 63 பேர் 100 கஸ்டமர்ல அவங்களுடைய பாலிசியை ஆக்டிவா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்த ரேஷியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சால்வன்சி ரேஷியோ. இது வந்துட்டு எவ்வளவு கேப்பபிளா இருக்காங்க இந்த இன்சூரர் அவங்களுடைய கிளைம் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை கவர் பண்றதுன்னு சொல்றதுதான். இந்த நிறுவனத்துடைய சால்வன்சி ரேஷியோ 195%, 7% லாஸ்ட் இயர்ல இருந்து அதிகமாயிருக்கு. ஸோ ரெகுலேட்டரி மினிமமான 150%க்கு அதிகமாக தான் இருக்கு. பட் இன்னொரு விஷயம், எந்த நிறுவனம்னாலும் இம்பார்ட்டண்டா அதோட ரிஸ்கை பார்க்கணும். இந்த நிறுவனத்துக்கு மேஜர் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் ப்ரொடெக்ஷன் செக்மெண்ட் தான். கரண்டா ஓவரால் ப்ரொடெக்ஷன் புக் வந்துட்டு 1700 crores இருக்கு சரிங்களா. இது வந்து ரஃப்லி 11% ஆஃப் டோட்டல் APE. பட் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் வந்து கண்டினியூஸா ப்ரெஷர்லேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 to 2 quartersல ரெக்கவரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பட் அது கொஞ்சம் லிமிட்டடாவே இருக்கு. நம்ம கடைசியா பார்க்க போற நிறுவனத்தின் பேர் வந்து பிரிவி கெமிக்கல். ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா அனாலிசிஸ் பண்ண முடியும். பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட் 1985ல இன்கார்பரேட் பண்ணப்பட்ட நிறுவனம், மிட் கேப் கம்பெனியா இருக்கு. அவங்க தயாரிப்பு செய்யறாங்க என்னெல்லாம் பாத்தீங்கன்னா அரோமா அப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ் கெமிக்கல். இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் அரோமா கெமிக்கல் தயாரிப்பாளர் அப்புறம் எக்ஸ்போர்ட்டரா இருக்காங்க. 10 ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா, அதுக்கு வந்து இருக்காங்க. குளோபல் மார்க்கெட்ல அவங்களோட ஷேர் வந்து 20%க்கும் அதிகமா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து 80% அவங்களுடைய ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஒரு பெரிய பார்ட்டா இருக்கு இவங்களோட பிசினஸ்ல. நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த ஃப்ரேக்ரன்ஸ்லாம் எங்க சௌந்தர்யம் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஹோம் கேர், பர்சனல் கேர், ஃபார்மா அப்புறம் சிமிலர் செக்மெண்ட்ஸ்ல எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பிரசன்ஸ் 30 கண்ட்ரீஸ்ல இருக்கு. 15 வேர்ல்டோட டாப் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் FMCG கம்பெனிஸ்க்கு இவங்க தான் தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. கம்பெனிக்கு வந்துட்டு ஃபார்மல் செக்மெண்ட்ஸ் எதுவும் இல்ல. பட் ப்ராடக்ட் வைஸ் ரெவென்யூ நம்ம வந்துட்டு FY25ல பார்த்தோம்னா பைனீனோட கான்ட்ரிபியூஷன் வந்து 58% இருந்திருக்கு. மஸ்க் அண்ட் ஸ்பெஷாலிட்டியோடது வந்து 23% இருந்திருக்கு. இதுக்கு அப்புறமா வந்துட்டு அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. இன்னொரு ஹைலைட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 35% தான் இதனுடைய வருவாய் இந்தியால இருந்து வருது. மேஜர் மார்க்கெட் வந்து யூரோப்பா இருக்கு 34%, நார்த் அமெரிக்கா 18%. சோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த நிறுவனத்துடைய நம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். FY25ல வந்துட்டு ரெவென்யூ வந்துட்டு ஆல் டைம் ஹை, நியர்லி 20% growth காமிச்சிருக்கு. என்ன ரீசன்ஸ் இருக்கு இதுக்கு பின்னாடின்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் மிக்ஸ் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணிக்காங்க. கம்பெனி வந்து ஸ்லைட்டா ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ்க்கு. ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்காக அது கூட சேர்த்தே பிரைஸ் ரிவிஷன்ஸ் பண்ணிக்காங்க. Q4ல இந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய பிரைஸ் சில ப்ராடக்ட்ஸ்க்கு 7% to 10% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து டாப் லைன் growth வந்து பூஸ்ட் பண்ணிருக்கு. இந்த ட்ரெண்ட்னால ஆப்ரேட்டிங் மார்ஜின் FY25ல 22%, ஒரு 10% ஜம்ப் பார்த்திருக்கு 2 years ago கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது. மார்ஜின்ஸ் ஏன் இப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் அப்புறம் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் டிக்ளைன் ஆயிருக்கு ஸ்ட்ரெயிட் அப்பா. நிறுவனத்துடைய கிரெடிட்ஸ், அதாவது இன்டர்னல் மெஷர்ஸ், மோர் எஃபிஷியன்ட் யூஸ், பவர், அதுக்கப்புறம் ஸ்டீம், இதெல்லாமே வந்துட்டு மார்ஜின் பூஸ்ட்டுக்கு வந்து வழிவகுத்திருக்குன்னு சொல்லலாம். டைரக்டா இது எல்லாமே ப்ராஃபிட்ல இம்பாக்ட் வந்து நம்ம பார்த்திருக்கோம். டபுள் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் FY25ல. லோ பேஸ் எஃபெக்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். நம்ம ஹிஸ்டாரிக் பிரைஸ் ஆக்ஷன் 2021 அரௌண்ட் பார்த்தோம்னா பிரிவி கெமிக்கல்ஸ் வந்துட்டு அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிருக்கு. பல வருஷம் கழிச்சு கன்சாலிடேஷன் ஆனதுக்கு அப்புறமா பல வருஷமா கன்சாலிடேட் ஆயிட்டு பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாக் ட்ரிபிள் ஆயிருக்கு. ஏப்ரல் 2025 கன்சாலிடேட் ஆல்மோஸ்ட் 3 years ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ரீச் ஆயிருக்கு. 1950 லெவல்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மொமெண்டம் வந்து 1800 கீழே இந்த ஸ்டாக் ஃபால் ஆச்சுன்னா இன்வாலிடேட் ஆயிரும். பிரைஸ் ஆக்ஷன் கிளியரா இருக்கு. ஸோ இப்போ இந்த நிறுவனத்துடைய பிசினஸ் சைட பார்க்கலாம். growth அவுட்லுக் எப்படி இருக்குன்னா பிரிவி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க கிவார்ட்1 SA கூட. இது ஒரு ஸ்விஸ் கம்பெனி. 51:49 ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. கிவார்ட்1 வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபிளேவர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் நிறுவனமா இருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா 40க்கும் மேற்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் அரோமா கெமிக்கல்ஸ் வந்து தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. 178 கோடி கெபெக்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த இனிஷியேட்டிவ்க்குள்ள இவங்க முதலீடு செஞ்சிருக்காங்க. அடிஷனலா அடுத்த 15 இருந்து 18 மாசத்துக்குள்ள இந்த கம்பெனி வந்து 250 to 300 crores கெபெக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. இது வந்து 17% அவங்களுடைய லாஸ்ட் இயர் ரெவென்யூல இருந்து. இந்த பணம் வந்து எதுல அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா டி பாட்டில் நெக்கிங், அப்புறம் வந்து ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்றது, புதுசா R&D ப்ராடக்ட் பண்றது, இது எல்லாத்துலயுமே. இந்த நிறுவனத்துக்கு ஹெல்த்தியா ஆர்டர் புக் இருக்கு. 65 to 70% வந்து இருக்குது. அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னா லாங் டேர்ம் டெப்ட் வந்து
வந்து 500 கோடி பக்கம் இருக்கு. சரிங்களா? பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ டேஸ் பேபிள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 25 டேஸா. அடுத்தது ஆர்ஓசி அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு 6% to 16% கடந்த 2 வருடமா. எந்த பிசினஸ்னாலும் ரிஸ்க் இருக்கும். இதுல என்னன்னு பார்த்தோம்னா ஹெட்விண்ட் வந்துட்டு ஹை இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் தான். கரண்டா 65% அதனுடைய வருவாய் வந்துட்டு அப்ராட்ல இருந்து வருது. ஸோ நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் இந்த குளோபல் டாக்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறிச்சுன்னா. நம்ம காணொலியோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்பெல்லாம் டவுனா இருக்கோ அந்த சமயத்துல மொமெண்டம் ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க உங்க நண்பர்கள் கூட. அப்புறம் எந்த மொமெண்டம் ஸ்டாக் வந்து இந்த 3ல உங்களுக்கு ப்ராமிசிங்கா தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி இன்சைட்ஸ் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க மறக்காம க்ரோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.